மதுரை வானவில் பண்பலை 103.3 என் மனவானில் இன்றைய என் மனவானில் இசையே மருந்தாக வலம் வர காத்திருக்கிறது. பண்பலை அன்பர்களே, இசைக்கு மருத்துவத்தன்மை உண்டா? இசையால் பிணிகள் குணமாகுமா? பண்பலை நேயர்களே, உங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வாருங்கள். 2530-170 அல்லது 2530-171 எண்களில். பண்பலை 103.3 தெளிவான ஆலோசனைகள் வழங்க காத்திருக்கிறார் டாக்டர் MS கார்த்திக் அவர்கள். வெளியூர் அல்லது செல்பேசி வழியே இணையும் நண்பர்களுக்கான முன்னிணைப்பு எண்கள் 0452. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த பண்பலையில் ரமேஷ் ராஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. நேரம் 9 மணி 1 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் இந்த என் மனவானில் நிகழ்ச்சியில. இன்னைக்கு இசை கேட்டால் புவி அசைந்தாடும் சொல்லுவாங்க. ஆனா இசை கேட்ட புவியை அசைந்தாடும் போது மனிதன்ல எந்த மாத்திரத்தில் இல்லைங்களா? மனிதனுடைய மனதையும் மாட்டு வைக்கக்கூடியது இசை அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட இசை இன்னைக்கு மருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். நாம் அறிந்த விஷயம் என்றாலும் கூட அதனுடைய உண்மைத்தன்மை இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம டாக்டர் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இசை மருந்தாக பயன்படக்கூடியது அப்படின்றத கேள்விப்படுறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அதே சமயத்துல எங்க நேயர்கள் என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல. அது எப்படி சார் இசை மருந்தா பயன்படுது, எப்படி அதுக்கான காரணம் என்ன, எப்படிலாம் அதோடைய நடக்குது அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படின்லாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 04522530-170 அப்புறம் 2530-171 இந்த 2 இலக்கங்களை தொட்டு நண்பர்கள் வரலாம். இசையை எப்படி மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றது சில டெமோஸ், சில நம்ம மியூசிக்ல கூட பிளே பண்ண போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இரவு நேரத்து ஒரு நிகழ்ச்சி இது. டாக்டர், உங்களுக்கு எப்படி இதுல ஈடுபடும்? நீங்க ஒரு MBBS MD ஜெனரல் மெடிசன். நான் பேசிக்கலி ஒரு ஜெனரல் பிசிஷியன் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட். நான் 1996 to 99 நான் ஒரு MD போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது இதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சேன். பட் ஆனா இதுக்கு ஒரு அமெரிக்கால 50 வருஷமா இருக்கு, இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சோ இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் ஏன் நம்ம கண்ட்ரில ஆரிஜின் இங்கே இருந்தாலும் ஏன் பண்ணல? இருந்திருக்கு முதல்ல, இங்க இருந்து தான் அங்க போயிருக்கு. பட் அவங்க சயின்டிபிக்கா பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி ஏன் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளுடைய டெய்லி டே டு டே பிராக்டிஸ்க்கு இது கொண்டு வர முடியுமா? இப்ப எனக்கே ஒரு டவுட், இசை மருந்தா எப்படி சார் முடியும், எப்படி மருந்தாக முடியும்? ஓகே, இசை மனதிற்கு இதம் அளிக்கிறது, இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இசையை சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சோ இசை கேட்கும் போது உங்களுடைய மன அழுத்தம் குறைகிறது. மூளையில் செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அமிலம் உங்களுடைய மூட், மெமரி அண்ட் ஸ்லீப் அதுக்கு யூஸ் ஆகுது. சோ உங்களுடைய டென்ஷன் குறையும் போது உங்க ரெகுலர் ட்ரீட்மெண்டோட, அதாவது மருந்து மாத்திரையோட இந்த இசை சிகிச்சையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நிலையிலும் சிகிச்சையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இப்ப ஒருத்தருக்கு பயங்கரமான கால் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கை வலி இருக்கு அப்படின்னா இது சிகிச்சை, இந்த சிகிச்சை ஜெனரலா எந்த அக்யூட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. கிரானிக் கண்டிஷன், அதாவது ரொம்ப நாள் இருக்கிற கண்டிஷன்ஸ் டெஃபினட்டா யூஸ். இந்த இசை உடம்புக்கா இல்ல மனசுக்கா? இது மனசுக்கும் உடம்பு ரெண்டுத்துக்குமே இது யூஸ் ஆகும் டெஃபினட்டா. எப்படி சார் அது மனசுக்கு தானே இசை கேட்கணும்? பிரெயின் அது ஒர்க் பண்றது வித் கெமிக்கல்ஸ். சோ மெயினா செரட்டோனின் லெவல் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது அது மனசுல ஏற்படுத்துற எஃபெக்ட். சோ பிசிக்கலா நம்ம பார்த்தோம்னா ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் இருக்கும். சோ உங்களுடைய மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். சோ போத் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டையுமே ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த மியூசிக் யூஸ் ஆகும். ஏற்கனவே ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி மனதை தெளிவாக ஒரு அமைதியாக வைத்துக் கொள்ற மாதிரி நம்மளுடைய இந்திய இசைக்கருவிகளும் சரி, இந்திய இசையும் சரி அப்படிதான் நம்ம துவக்கப்பட்டிருக்கு. நிறைய ராகங்கள் இதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இசை சிகிச்சை அப்படின்னு சொல்லுங்க, அது இந்த ராகங்களுடைய அடிப்படையில் அமைந்ததா? ராகங்களுடைய அடிப்படையிலும் அமைந்தது ஒரு பர்டிகுலர். ரெண்டாவது இதுக்குன்னு சயின்டிபிகலி டிசைன் மியூசிக்ஸ் இருக்கு. அது அமெரிக்கால அவைலபிள்.
ஸோ அந்த மியூசிக்ஸ் வந்து நான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது கொடுக்குறேன். இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மியூசிக் தான் இல்ல, எல்லா பேஷண்ட்க்கும் ஒரே மியூசிக் கிடையாது. யூஸ்வலா இந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி என்ன பண்றோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இது உங்களுடைய ரெகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவா தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேஷண்ட்ஸை அசஸ் பண்ணணும். சோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெகுலர் மெடிசின்ஸ் கொடுக்கணும். மெடிசின்ஸோட இதையும் சேர்த்து நம்ம வந்து கொடுக்கணும். சோ கொடுக்கும்போது அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். பிளஸ் அவங்களுடைய மெடிசின்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு அவருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர் இருந்தா ஸ்ட்ரெஸ் குறையும் போது பிபி குறையும். சோ பிபி குறைஞ்சா நம்ம பிபி மாத்திரையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும். இப்போ எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எங்களுடைய நேயர்கள் வந்து அதுக்கு மேல் நிறைய சந்தேகங்களோட இருப்பாங்க. பார்க்கலாம். 103.3 மதுரை FM ரெயின்போ. யார் பேசுறீங்க? என் மனவானில் முதல் நேயராக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, பொதுமலை சுக்கலிங்கம் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், கேக்குது சார். கேக்குது சார். பொதுமலை சுக்கலிங்கம் பேசுறேன் சார். சரி, எப்படி உங்களுக்கு இசை மருந்தாக பயன்படுகிறதா அப்படின்னு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? ஆமா சார், நல்லா தூக்கம் வர்றதுக்கு என்ன இசை கேட்கலாம் சார்? இப்ப தூக்கம் வர்ற ப்ராப்ளம் வந்து இப்போ உலகத்துல 50% மேல வந்து இப்ப இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, தூக்க மாத்திரையோட பயன்பாடும் வந்து 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. சோ தூக்கமின்மை வந்து 4 வகையா நாங்க பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து நீங்க தூங்க போறீங்க, ஆனா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது தூக்கம் வர்றதுக்கு. ரெண்டாவது வந்து அடிக்கடி நைட் முழிக்கிறது. மூன்றாவது விடிகாலையில வந்து நீங்க ஒரு எந்திரிச்சிருவீங்க. நாலாவது வந்து நீங்க நல்லா தூங்கினாலும் தூங்கின எஃபெக்ட் இருக்காது. சோ இந்த 4மே வந்து இந்த இசை கேட்டா கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்றோம்னா, உங்களுடைய டிசீஸ் சிவியரிட்டியை வந்து 3ஆ பிரிக்கிறோம்: மைல்ட், மாடரேட் அண்ட் சிவியர். சோ உங்களுடைய கண்டிஷன் மைல்ட் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் மியூசிக் இருக்கு. அது நீங்க தூங்கும் போது கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு 10 நிமிஷத்துல தூக்கம் வரும். அந்த தூக்கம் வந்து டீப்பா இருக்கும், அன்டிஸ்டர்ப்டா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நன்றி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரிங்க, சரிங்க. அடுத்த நண்பர் சந்திக்கலாம். வணக்கம். மதுரை FM ரெயின்போ 103.3. யார் பேசுறீங்க? வணக்கம். சிவகங்கையிலிருந்து உமா மகேஸ்வரி பேசுறேன். வணக்கம் மேடம். அது உண்மைதான் சார். இசை வந்து நம்ம துயரத்தை எல்லாம் மறக்க அடிக்குது சார். மனதுக்கு ஆறுதலா இருக்கு சார். கண்டிப்பா. நிம்மதி கிடைக்குது சார். கண்டிப்பா. அது எல்லா துக்கத்தையும் மறந்து நிம்மதியா ஒரு நம்மள செயல்பட வைக்குது சார். ஓகே. இப்போ மன அழுத்தம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப வந்து முன்ன 40 வயசுல நம்ம பார்த்துட்டு இருந்த சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், இருதய நோய், இதெல்லாம் வந்து நம்ம இப்ப 30 வயசுலயே பாக்குறோம். சோ அந்த மன அழுத்தம் குறையறதுக்கு வந்து இது ஒரு மிக சிறந்த மருந்தாக வந்து இது செயல்படுது. ஆமாங்க சார், கண்டிப்பா என் வாழ்க்கையில இதை சந்திச்சிருக்கேன் சார். கண்டிப்பா. நன்றி. நன்றி, நன்றி. சரிங்க சார். இப்போ வந்து நம்ம நண்பர்கள் வந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் பிளே ஆயிட்டு. இப்போ இந்த மியூசிக் வந்து எதற்காக உள்ளது இந்த இசை? இது ஜெனரலா வந்து யூசுவலா பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கும் தூக்கம் வர்றதுக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். சோ இது வந்து யூசுவலா பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அசஸ் பண்ணிட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வீட்டுல போய் இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருவேன். சோ ஒரு நார்மல் பேஷண்ட் பாக்குற மாதிரி 15 நாள் ஒரு தடவை அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் அசஸ் பண்ணுவேன். இப்போ இசை தானே சார், வீட்டுல போய் கேட்க தானே போறோம், எப்படி யூஸ் பண்றதுன்னா அது எனக்கு புரியல. ஓகே. அப்போ யூசுவலா வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சிடி சாதாரண ஒரு பேஷண்ட்டை கொடுத்தோம்னா சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து விட்டுருவாங்க. சோ ஒரு பேஷண்டோடைய லைஃப் ஸ்டைல், இப்ப வந்து ஒரு பிஸியா வேலை செய்யறவர் வந்து இதை உட்கார்ந்து ஒரு 15 நிமிஷம் கேளுங்கன்னா அவர் கேட்க மாட்டார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்களுடைய மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன், ஒரு டாக்டர் சேம்பர் முன்னாடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்போ ஒரு 5 மினிட்ஸ் டைம் கிடைக்கும், அப்ப நீங்க கேட்கலாம். ஊருக்கு டிராவல் பண்ணும்போது நீங்க கேட்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அந்த மாதிரி கேட்கலாம். இப்ப நார்மலா வந்து மன அழுத்தம் குறைய நம்ம என்ன சொல்றோம், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றோம். அது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு, அது ஒத்துக்கிறோம். பட் ஆனா என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து பார்த்து தூரத்துக்கு அது யாருமே வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சோ இந்த பர்டிகுலர் இது வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம கொடுக்குறோம். அதாவது இட் இஸ் ஹைலி இண்டிவிஜுவலைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய காம்ப்ளைன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அடுத்த நண்பர் சந்திச்சிடலாம். வணக்கம், என் மனவானில். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார்.
சார், என் பேரு சந்திரசேகரன். சொல்லுங்க சார். நான் கீழவாசல் ஏரியால இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த மனநோயாளிகளுக்கு இந்த தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க சார். ஆமா. அப்ப அவங்களுக்கு இந்த உங்க இசையால அந்த தூக்க மாத்திரை இல்லாம அவரால் தூங்க முடியுமா? ஓகே, சோ இது நல்ல கேள்வி. இப்ப மனநோயாளிகள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க மனோதத்துவ டாக்டருடைய அட்வைஸ்ல தான் அவங்க மெடிசன் எடுத்துக்கணும். சோ அவங்களுடைய ரெகுலர் ட்ரீட்மெண்டோட சேர்த்து இந்த இசை சிகிச்சையும் அவங்க எடுத்துக்கணும். சோ டோசேஜ் லெவல் குறையும்னு சொல்றீங்களாப்பா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பேஷண்டோட ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ ஒரு பேஷண்ட் நம்ம கொடுக்குறோம், அவருக்கு எப்படி எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சோ சப்போஸ் மாடரேட் அண்ட் சிவியர் அப்படின்னா அது கொஞ்ச நாள்ல அவருடைய சிம்டம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வாய்ப்பு இருந்தால் நம்ம கண்டிப்பா தூக்க மாத்திரையை குறைக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்க மருந்த கூட்டுறதோ குறைக்கிறதோ கண்டிப்பா செய்யக்கூடாது. ஓகே சார், தேங்க் யூ சார். நன்றி நன்றி. இப்ப அடுத்த நண்பர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், கம்மியில இருந்து பாலச்சந்திரன் பேசுறேன். வணக்கம் சார். அந்த தூக்கத்துக்கு அந்த இசை சொன்னீங்கல்ல சார்? ஆமா. அது எங்க சார் வாங்கலாம்? இந்த நிகழ்ச்சியோட கடைசியில நான் என்னுடைய தொலைபேசி அலைபேசி எண் நான் சொல்றேன், நீங்க அதை குறிச்சுக்கலாம். சோ என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதை என்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில கேட்டிருக்கேன், சாருக்கும் தெரியும். சரிங்க. அந்த இசை எல்லாருமே இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த தூக்க பிரச்சனையை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல அதான் நான் சொன்னேன், இது உலகத்துல 50% மேல இந்த ப்ராப்ளம்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ல நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பாதி பேர் நல்லா தூங்குறாங்க பாலச்சந்திரன், பாதி பேர் தூங்கவே மாட்டேன்றாங்க. அதான் பிரச்சனை. ஆமா, எங்க பக்கத்துல ஒண்ணு கொரட்டையில விடுறாங்க. ஆமா, அதுதான் நம்மளுக்கு பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? நன்றி பாலச்சந்திரன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுல அந்த செல்லிட பேசின்னு சொல்ற குறிச்சுங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க நீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே மாதிரியான இசை கேட்டேன் நானு. இப்ப தூக்கத்துக்குன்னு ஒரு இசை மட்டும்தான் இருக்கு, ஒரு 2-3 ட்ராக் இருக்கு. இப்ப ஜெனரலா ஒவ்வொரு ரீஜனுக்கு உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் மியூசிக் லைக்கிங் இருக்கும். இப்ப சவுத் இந்தியன்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்க வீணை, வயலின், ஃப்ளூட் அந்த மாதிரி. நார்த் இந்தியன்ஸ் பார்த்தாங்கன்னா சித்தார். இப்போ ஃபாரினர்ஸ் பார்த்தோம்னா அந்த பியானோ, அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். சோ அந்த ரீஜனுக்கு தகுந்தாப்புல சாய்ஸ் நம்ம கொடுக்கணும். சோ நம்ம கொடுக்கற மியூசிக் ஆல்ரெடி ட்ரையல் பண்ணிருப்பாங்க. நான் என்னுடைய ஓன் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேஷண்ட் கொடுக்குறேன். சோ ஒவ்வொரு டிசீஸ்க்கு தனித்தனி மியூசிக் இருக்கு, ஒரே மியூசிக் கிடையாது. இப்போ இதோட டோசேஜ், மியூசிக்கோட டோசேஜ் கூட்டுவீங்களா? அந்த மாதிரி எதுவும் இருக்கு? ஓகே, மருந்து மாத்திரைகள் நம்ம டோஸ் கூட்டலாம், குறைக்கலாம். இதுல டோஸ் கூட்டதுன்னா டெக்னிக்கலா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, கேக்குற டைம் யூசுவலா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு செஷன் 20 to 30 மினிட்ஸ், அதாவது 20 to 30 நிமிடங்கள். காலையில ஒரு தடவை இல்ல நைட் ஒரு தடவை, உங்களுடைய கன்வீனியன்ஸ். சோ அந்த மாதிரி கேட்போம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் குவிக்கர் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு டைம் எக்ஸ்ட்ரா கேட்கலாம். மேபி அதை நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனா பிராங்கா சொல்லணும்னா மியூசிக் தெரப்பில டோஸ் எல்லாம் கிடையாது. இப்போ அடுத்து ஒரு நண்பர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இசையே மறந்தாகலாம் என்று நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கும் மதுரை வண்டியூர் கே ஐயாவு. வணக்கம் சார். 103 நாங்க சொல்லிக்கிறோம் அதெல்லாம். சரி ஐயா, ரமேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் கார்த்திக் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி. இசை என்பது மருந்தாகும் என்பது நீங்கள் அறிவுறுத்தியது எனக்கு மிக 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 அருமை. நன்றி. கேள்வி, உங்களோட கேள்வி என்ன ஐயா? ஐயா, வாழ்வில் மருந்தாகும் என்று வள்ளுவர் பெருமான் சொல்லி இருக்கிறார். சரி, உங்க கேள்வி என்ன? இந்த இசையிலே மருந்து என்று சொல்லுகிறீர்கள் ஐயா. சொல்லுங்க சார். அதனால அதிலே என்னுடைய உறக்கம் சிறிது குறைவு இருக்கிறது. நான் இரவு 12 மணிக்கு மதுரை பண்பலை கேட்டுவிட்டு தான் படுப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார். மறுபடியும் 4 மணிக்கு எழுதி விடுவேன். 1 மணி நேரம் வேற நிகழ்ச்சி வைப்பேன். 5 மணி மணிக்கு மறுபடியும் மதுரை பண்பலை கேட்டு விடுவேன். சார், உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ், விழிப்பாடு எனக்கு கிடையாது. ஓகே, எனக்கு உங்களுடைய அட்வைஸ், உங்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ், தூக்கம் 6 மணி நேரம் டு 7 மணி நேரம் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை.
ஸோ உங்களுக்கு 4 மணி நேரம் அப்படின்ற தூக்கம் வந்து கண்டிப்பா கம்மி. ஸோ நீங்க வந்து இந்த இசை சிகிச்சையை யூஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த தூக்கமின்மை பிரச்சனை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு என்னன்னா மருந்து மாத்திரைகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுடைய கண்டிஷன் வந்து மைல்டு ஆக இருந்தால் நீங்க இந்த இசை மட்டும் கேட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நன்றி சார், நன்றி. அடுத்த நண்பர் நம்ம யார் லைன்ல இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மை நேம் இஸ் கோபாலகிருஷ்ணன். மதுரை திருமணம் வந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஐ ஹேவ் ஒரு பெக்குலியர் ப்ராப்ளம் சார். எனக்கு என்னன்னா இப்ப மியூசிக்ல வந்து இந்த சினிமா சாங்ஸ் கேட்கறது இன்ட்ரெஸ்ட் உண்டு. நல்ல பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும்போது நமக்கு ரொம்ப எந்தூசியாசமா என்ன காரியம் பண்ணாலும் காலேஜ் ப்ரொஃபஸர் நானு எல்லா வேலையும் பண்ணிடுறேன். நானு லெக்சர் கூட அருமையா கொடுத்துருவேன். பட் எங்கேயாவது பிடிக்காத பாட்டு, இந்த சோக பாட்டு, பிடிக்காத பாட்டு கேட்கும் அதுக்கு கான்ட்ராஸ்டா கம்ப்ளீட் ஆப்போசிட்டா டிப்ரெஸ் ஆகி ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த காலேஜ் லெக்சர் கொடுத்துருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு அது மாதிரி ஒண்ணுமே லாய்க்கு அந்த மாதிரி ஒரு என்னென்னமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அத்தனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நல்ல பாட்டு கேட்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸா எதையும் பண்ற மாதிரி தோணுது. ஐ எம் ஆல்டர்னேட்டிங் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். இது வந்து என்ன எனக்கு ஏதாவது டிப்ரெஷனா இல்லாட்டி நார்மல் தானா? ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட். ஓகே, சோ உங்களுடைய क्वेश्चन வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு பர்టిక్యులர் டைப் ஆஃப் மியூசிக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூட் கொடுக்குது. இன்னொரு டைப் ஆஃப் மியூசிக் வந்து உங்களை வந்து ஒரு டிப்ரெஸ்ட் மூட் கொண்டு போகுது. அதானே உங்களுடைய கேள்வி? சோ மியூசிக் வந்து கேன் கிரியேட் இமோஷன்ஸ் அண்ட் மூட்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் சயின்டிபிகலி ப்ரூவ்ட். ஓகே, சோ நீங்க யூசுவலா வந்து மியூசிக் சூஸ் பண்றது 2 விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து இதுக்குன்னு சயின்டிபிக்லி டிசைன் மியூசிக்ஸ் இருக்கு, அதாவது அந்த டிப்ரெஷன் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஓன் மியூசிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அந்த மியூசிக் வந்து 3 குவாலிட்டி இருக்கணும். ஒன்னு வந்து அது மெலோடியஸா இருக்கணும், அது வந்து ஒரு ஸ்லோ ரிதம் இருக்கணும், லெஸ் பீட்ஸ் இருக்கணும். சோ நீங்க ஜெனரலா வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் டைப் ஆஃப் மியூசிக் வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். சோ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவேன்னா எந்த மியூசிக் கேட்டா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கோ அந்த மியூசிக் மட்டும் நீங்க கேளுங்க. சோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் வந்து கேனாட் சூஸ் இல்லையா? இப்ப காலேஜ்ல பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப எங்கேயோ ஒரு கல்யாணம் ஏதோ பாட்டு பிடிக்காத பாட்டு எங்கேயோ வேற ஏதோ வைக்கிறாங்க. என்னால உடனே அசையவே முடியல, ஒண்ணுமே பேசவே முடியும், என்ன சொல்றோங்கிறத மறந்து போயிருது கம்ப்ளீட்டா எனக்கு. அப்படியே அதே சமயத்துல அந்த நல்ல பாட்டு வைக்கும்போது ரொம்ப வேகமா பேசி அழகா பண்ணிடுறேன் நான். அதுதான் பெரிய ப்ராப்ளம் எனக்கு. இல்ல பட் நீங்க லெக்சர் இது இருக்கும்போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நீங்க லெக்சர்ல வச்சுக்கிறது எப்பவுமே பெட்டர், நல்லது. பட் காலையில விழுகுது இல்லையா, விழுகும்போது என்ன பண்றது சொல்லுங்க. வண்டியில வெஹிக்கிள்ல போகும்போது அப்படிதான் ஆயிருது. வெஹிக்கிள்ல போகும்போது வேற பாட்டு கேட்டா அப்படி ஆனா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடா, இது இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரியா வந்து. என்னுடைய சின்சியர் அட்வைஸ் நீங்க வந்து மியூசிக் வந்து வீட்ல கேளுங்க. சோ whenever வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ண கேளுங்க. சோ உங்களுடைய ஒர்க் டைம்லயோ இல்ல டிரைவிங் டைம்லயோ நீங்க அதுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா சில மியூசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் வர்ற எஃபெக்ட் கூட இருக்கும். சோ நீங்க வந்து டிரைவ் பண்ணும்போது அந்த மாதிரி மியூசிக்ஸ் வந்து நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு. இப்போ சார் என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த மாதிரி சில ஃபாஸ்ட் மியூசிக்ஸோ சில சோகமான மியூசிக்கோ கேட்டா எனக்கு வந்து டிப்ரெஸ் ஆயிடுது பயங்கரமா அப்படின்றாரு. அதை எப்படி தவிர்க்கிறது? அதுதானே சார் உங்களுடைய கொஸ்டின். சோ எக்ஸாக்ட்லி அந்த எப்படி இவர் வந்து ரிலாக்ஸ். நான் ஆன்சர் என்ன சொல்றேன்னா அவருக்கு வந்து எந்த மியூசிக் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குதோ அதை மட்டும் அவர் கேட்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல எதனா தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம தான் வந்து மெத்தட் கண்டுபிடிச்சுக்கணும். ஒரே வழி என்ன அப்படின்னா ப்ளீஸ் பி அவே ஃப்ரம் திஸ். இது அவ்வளவுதான், தள்ளி இருக்கிறது தான் அவே ஃப்ரம் த டிஸ்ட்ராக்ஷன். சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் வந்து நீங்க இதோட சேர்த்து வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப சப்போஸ் வந்து நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு லெசன்லயே இருக்கணும். சோ மத்த டிஸ்ட்ராக்டிங் தாட்ஸ் வராம சில மெமரி இம்ப்ரூவிங் டெக்னிக்ஸ், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவிங் டெக்னிக்ஸ் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா கத்துக்கலாம். நன்றி 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 நன்றி. இப்போ அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். மனைவிக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா சரி தலைவலி வந்துடும் சார். ஓகே, இது வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. தலைவலி வந்துச்சுன்னா ஒரு அரை நாள் ஆனாலும் போகாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கு சார். ஓகே, அது இன்னொன்னு வந்து கால் வந்து நரம்பு உள்ள இருந்து அதாவது மடைக்கு உட்காந்த மாதிரி அடுத்து நீட்ட முடியாது சார். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது வந்து அடிக்கடி வருது இந்த ரெண்டுமே. ஓகே, சோ
நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட வந்து நீங்க ஒரு ஜெனரல் செக்அப் வந்து பண்ணிக்கணும். சோ தலைவலிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். யூஷுவலா வந்து என்னன்னா கண் பாதிப்பு, அதாவது பவர் வந்தா உங்களுக்கு வந்து ஹெட்ஏக் வரலாம். ஓகே, சைனஸ் அந்த ப்ராப்ளம் இருந்தா வரலாம். அதுவும் இல்ல சார். மூணாவது வந்து நம்ம நார்மலா பாக்குறது 2 டைப் தலைவலி. ஒண்ணு வந்து டென்ஷன் வந்தா வர்ற தலைவலி, அதுக்கு பேரு டென்ஷன் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து தமிழ்ல ஒத்த தலைவலி, அதாவது மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டென்ஷன் ஹெட்ஏக்னா டென்ஷன் அப்ப மட்டும் வரும், டென்ஷன் குறைஞ்ச உடனே அது போயிடும். சோ அதுக்கு வந்து இந்த மியூசிக் ட்ரீட்மெண்ட் 100% வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். சோ நீங்க வந்து மைக்ரைன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மருந்து மாத்திரையோட இந்த இசை சிகிச்சையும் சேர்த்து கேட்டீங்கன்னா உங்களுடைய தலைவலியோட இன்டென்சிட்டி, அதாவது தாங்க முடியாத தலைவலி கொஞ்சம் கம்மியாகும். ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு மாசத்துக்கு 5 தடவை வர்றது மேபி 2 தடவையா குறையும். மூணாவது வந்து டியூரேஷன், இப்ப வந்து 3 மணி நேரம் இருக்கிற தலைவலி 1 மணி நேரமா குறையலாம். சோ இந்த விதத்துல வந்து இசை சிகிச்சை உங்களுக்கு பலன் கொடுத்துரும் கண்டிப்பா. சரிங்க சார். அப்புறம் இந்த நரம்பு வலியும் சொன்னேன் சார், அது அவங்களுக்கு வந்து என்ன வயசு சார்? வயசு வந்து 38. ஓகே, இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 30 வயசுலயே நம்ம வந்து சர்க்கரை நோய் அதை வந்து நம்ம பாக்குறோம். சோ முதல்ல நீங்க வந்து அது இருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து நரம்பு பாதிப்பு வரலாம். சோ அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து சரியாயிடும். சரிங்க சார். இப்ப அந்த தலைவலிக்கு வந்து நான் அந்த மியூசிக் வாங்கணும்னா எங்க சார் வரலாம்? இந்த நிகழ்ச்சி கடைசியில வந்து என்னுடைய தொலைபேசி அலைபேசி எண் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க, என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. நன்றி இணைந்ததுக்கு. அப்ப அடுத்து வரக்கூடிய நேயரை பார்க்கலாமா சார்? வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் திருநெல்வேலி மாவட்டம் சங்கனாப்பில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். பேர் வந்து மணி. சொல்லுங்க சார். சார் என்ன, அதாவது வந்து இப்ப வந்து எல்லாருக்குமே பொதுவான மாதிரி உள்ள ஒரு கேள்விதான். நம்ம ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன்ல வர்றோம். ஆமா, பல வேலை பழுவும் மத்தபடி மனசு இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகாம ரொம்ப டென்ஷனா வந்து உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல கண்டிப்பா பிரஷர் கொஞ்சம் கூட தான் இருக்கும் யாருக்குமே. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆமா சார். அந்த இதை வந்து நம்ம அந்த நேரத்துல குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரி ஒரு இசையில வந்து நம்ம அதை பயன்படுத்தினோம்னா யூஸ் பண்ணோம்னா நமக்கு குறையும்? ஓகே, சோ உங்களுடைய கேள்வி நீங்க வந்து பிரஷர் அப்படின்னு சொல்றது ரத்த அழுத்தம் பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆமா சார். ஆமா சார். ஓகே, அதுக்கு நீங்க சிகிச்சை மாத்திரை எடுத்துக்கிறீங்களா? இல்ல, மாத்திரை எல்லாம் இல்ல. நம்ம வந்த நேரத்துல வேர்த்துக்கிட்டு படபடன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அது வந்து டென்ஷனுடைய அறிகுறிகள், சிம்டம்ஸ். அது சோ நீங்க வந்து டென்ஷன் கூடுறது வந்து நீங்க வந்து அந்த பிளட் பிரஷர் மெஷின் வச்சு செக் பண்ணி தான் வந்து நீங்க பார்க்க முடியும். ஓ சரி. ஓகே, சோ அது வந்து டென்ஷன் வரும்போது கண்டிப்பாக கூடத்தான் செய்யும். சரிங்க சார். சோ நீங்க வந்து ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உங்க மன அழுத்தம் குறையறதுக்கு வந்து இந்த இசை சிகிச்சை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மியூசிக் வந்து என்ன மியூசிக் சார்? ரிலாக்ஸேஷன் மியூசிக். இப்ப இது வந்து இதுக்கு நான் வந்து ஆல்பா மியூசிக் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேக்குது அந்த மியூசிக்? கேக்குது சார். கொஞ்ச நேரம் அந்த மியூசிக் கேளுங்களேன். அப்படியே லைன்ல இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்களா மியூசிக்? கேட்டுக்கிட்டு. எப்படி இருந்தது இந்த மியூசிக்? ஆமா சார். இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் இப்ப நம்ம வந்து இது பண்ணோம்னா எங்க வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நீங்க வந்து இந்த மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு? அதாவது ஏதோ ஒரு கதமா அப்படி மனம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் சார். சோ நீங்க உங்களுடைய क्वेश्चनக்கு ஆன்சர் இங்க இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்த உடனே இத வந்து ஒரு 5 நிமிஷம் கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ண எஃபெக்ட் வரும். உங்கள்ட்ட செல் இருக்குல்ல? செல்போன் இருக்குல்ல? இருக்கு சார். அந்த செல்போனோட சிப் இருக்கு பாத்தீங்களா, மெமரி கார்டு? ஆமா சார். அதுலயே இதை பதிஞ்சு வச்சுட்டு நம்மளுடைய ஹெட்போன்ஸ் வழியாவே இதை வீட்டுல இருந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து திரும்ப வரும்பொழுது கூட கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். கண்டிப்பா சார். சரிங்களா? நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இதற்கான விடை உங்களுக்கு வந்து யாரை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய செல்லிட பேசி நம்பர் சொல்லுவாங்க. நன்றி. நன்றி சார்.
அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம், பொன்னாரத்தின் நடராஜன். சொல்லுங்க சார். இன்று நமது பண்பலையின் சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். வணக்கம் சார். அதாவது சார், மனசு கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அது வந்து அப்பப்ப வந்து நம்ம வந்து தியானம்ன்றாங்க, வேற பயிற்சிகள்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் மனசை வந்து கட்டுப்படுத்த முடியல. இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இசையில வந்து எது இருக்கு? கண்டிப்பா. சோ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, உங்க மனசு வந்து அலைப்பாயுது. சோ உங்களுக்கு வந்து ஒரு நேரத்துல வந்து ஒரு பல தாட்ஸ் வரலாம், சிந்தனைகள். சோ மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்தணும், அதுதானே உங்களுடைய இது. சோ அதுக்கு வந்து தியான பயிற்சி பெஸ்ட். பட் ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாருமே வந்து இதை கத்துப்பாங்க, ஆனா ரெகுலரா வந்து செய்ய மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு மியூசிக் பிளே பண்ணோம், அதை நீங்க கேட்டீங்களா? ஓகே, அதை நீங்க ஒரு 10 நிமிஷம் கேட்டீங்கன்னா 15 நிமிஷம் தியானம் பண்ண எஃபெக்ட் வரும். ஓகே. சோ உங்களுடைய தியானம் பண்றதுக்கு ஈக்குவல் எஃபெக்ட் இந்த மியூசிக். தியானம் பண்ணிட்டே கேட்டா சார், தியானம் பண்ணிட்டே கேட்டா அந்த மெடிடேஷன் இன்னும் டீப்பர் எஃபெக்ட். சோ நீங்க வந்து முதல்ல எப்பவுமே எதையாவது ஒன்று ஆரம்பிக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ, சொல்லுங்க சார். எதையாவது ஒன்று ஆரம்பிச்சு நீங்க இது கண்டிப்பாக இந்த மருந்து சாப்பிடுற போது குரங்க நினைக்க கூடாதுன்னு சொல்லணும். ஆமா, அதை நினைப்போம் நம்ம. அந்த குரங்கு வந்து கண்ணை 3 நாளும் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நடராஜன் சார், இப்போ நீங்க உங்களால ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 60-30 செகண்ட் கூட உங்களால கண்ணை மூடி இருக்க முடியாது இல்லையா? முடியாது. அங்க போய் உட்கார்ந்தாத்தான் அந்த சென்டருக்கு போறோம்ல. ஆமா, போனோம்னா அங்கதான் தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும். இல்ல மத்த நேரங்கள்லாம் வரவே வராது சொல்றாரு. ஆமா, இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து நெருக்கடியின் காரணமா இல்ல மன அழுத்தமா அப்படின்றதுதான் தெரியல. ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அதான் அந்த சிந்தனைகள் தான். வேற எந்த சிந்தனையும் மனசுக்கு வர மாட்டேன். ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு கூட கொஞ்சம் சாப்பிட முடியுது. ஆளுங்க வரல அப்படின்னோம்னா அன்னைக்கு பூராமே கம்ப்ளீட்டா சாப்பாடே சாப்பிட முடியல. அந்த மாதிரி ஒரு சில இது, ஏன்னா நம்ம அந்த சிவில் லைன் இருக்கனால அந்த இது ஒன்னும் கட்டுப்படுத்த முடியல. ஓகே, உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. பட் ஆனா அதை வந்து எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதுக்கு வந்து பயிற்சி இருக்கு. ஓகே. சோ அதோட வந்து இந்த இசை சிகிச்சையும் சேர்த்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பலன் இருக்கும். சரிங்க சார். நன்றி நடராஜன். நன்றி. இப்ப அடுத்த அன்பர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இணைப்புல வந்திருக்கீங்க சார். நான் ஐயர்மங்கலால இருந்து சுந்தர் பேசுறேன் சார். வணக்கம் சார். சார், நான் ஒரு ஏற்கனவே நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண வந்தேன் சார். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே. அந்த டைம் வந்து கோடை பண்படுகிற கேட்டுக்கிட்டு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆனேன். ஓகே. இப்ப வந்து இப்ப ஜூலை 1 வந்து ஒரு சர்ஜரி, அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் சர்ஜரி பண்ணி இப்போ ஒரு 30 days பெட் ரெஸ்ட் தான். ஓகே. நான் இது வரைக்கும் எப்பவும் பழையபடி யூஸ் பண்ண கிடையாது. ஓகே. இப்ப இந்த சூழ்நிலைக்காக நீங்க சொன்ன மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கவும், ஏன்னா குடும்ப சூழ்நிலை அதிகமாகி வருமானம் போய் இப்ப ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு தேவைக்காக இப்ப எப்பவும் இதுக்குன்னு வாங்கி நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ உங்களுக்கு வந்து உங்க ப்ராப்ளம் சொல்யூஷன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், மன அழுத்தத்தை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பயிற்சி இருக்கு, அது நீங்க எடுத்துக்கலாம். அது நானே சொல்லி தருவேன். 2வது வந்து உங்களுக்கு பலன் தர்ற மாதிரி இசை இருக்கு. இப்போ ஒரு முன்னாடி வந்து நாங்க ஒரு மியூசிக் பிளே பண்ணோம். சோ இது மாதிரி வந்து நிறைய இசை இருக்கு. அதை கேட்டாலே வந்து உங்க மன அழுத்தம் வந்து நல்லாவே வந்து குறையும். எதையும் எதிர்கொள்ள முடியும். இதுல வந்து நான் கேக்குறது வந்து பண்படையில பழைய பாடல்கள், அதே மாதிரி மெலோடி சாங்ஸ். நான் ஒரு நேயர் கேட்டதுக்கு நான் இதுக்கு வந்து பதில் சொன்னேன். சோ நீங்க கேக்குற பாட்டுல வந்து 3 குவாலிட்டி இருக்கணும். ஒன்னு வந்து அது மெலோடியஸ் பாட்டா இருக்கணும், இன்னொன்னு வந்து அது ஸ்லோ ரிதம் அது இருக்கணும், 3வது வந்து பீட்ஸ் கம்மியா இருக்கணும். இப்ப வர்ற பாடல்கள் எல்லாம் வந்து பீட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து உங்களுக்கு அவ்வளவு பலன் தராது. சோ இந்த 3 குவாலிட்டி உள்ள சாங்ஸ் வந்து நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். சோ நீங்க மெல்லவரம் பாட்டு கேக்குறீங்களா 3 மணிக்கு? சார் கண்டிப்பா கேட்டுக்கிறேன் சார். அதாவது வந்து அதான் சொல்றேன் சார், பண்பலையில் வந்து இப்ப நான் ஜூலை 1 ஆபரேஷன் 2nd வந்து ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க உங்க உடல்நலம் சீக்கிரமாக குணமாகட்டும். இன்னொன்னு நான் உங்களுக்கு நிச்சயமாக மன உறுதி கிடைக்கும் இசையை கேளுங்க. சோ இன்னொன்னு நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த இசை சிகிச்சையோட மெயின் பலன், சோ உங்களுடைய ரெக்கவரி வந்து ஃபாஸ்டரா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க 15 நாள்ல குணமாகிறது வந்து மேபி நீங்க 10 நாள்லயே கூட வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. சோ அதுக்கு வந்து இந்த மியூசிக் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். சோ உங்களுக்கு இது கண்டிப்பாக நல்ல பலன் தரும்.
அதுக்கு எது சிடி இருக்குங்களா சார்? என்கிட்ட இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் நிறைவுல நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பார்க்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சுந்தர். சீக்கிரமாக ஒரு குணமுடைய வாழ்த்துக்கள், நம்முடைய வாழ்த்துக்கள் உண்டு. கிட்டத்தட்ட நாம் வந்து அரை மணி நேரத்தை நம்ம கடந்திருக்கிறோம். இப்பொழுது பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிளே ஆயிட்டு மியூசிக் வந்து எதை குறிக்கிறது? ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மியூசிக். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன்னா, மன அழுத்தம் இசை கேட்கும் போது குறையும். மூளையில் செரட்டோனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், அதாவது உங்களுடைய மூட், மனநிலை, மெமரி அண்ட் ஸ்லீப், அதுக்கு வந்து அது யூஸ் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மியூசிக் இது வந்து ஒரு சயின்டிபிக்லி டிசைன் மியூசிக். இதை நீங்க கேட்டீங்கன்னா அந்த செரட்டோனினுடைய அளவு கூடும். இப்ப நாங்க கொடுக்குற டென்ஷன் குறைக்கிற எல்லா மாத்திரையோடைய வேலையும் இந்த செரட்டோனின் கூட்டுறது தான். ஸோ இந்த இசை வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 எஃபெக்ட் இருக்கும். இது நான் ஜென்ரலா மாணவர்களுக்கு வந்து இது கொடுக்குறேன். ஸோ அது வந்து அவங்களுடைய நினைவாற்றல், மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். 2வது வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து இது அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். இப்ப இந்த இசை கொஞ்சம் கூடி ஒலிக்க போகுது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த இசை. இந்த மியூசிக் வந்து கேட்கிற பொழுது கான்சென்ட்ரேஷன் மாணவர்களுக்கு அதிகமாகும். கண்டிப்பா. இது எவ்வளவு நேரம் கேட்க வேண்டியிருக்கும் காலையில்? யா, சோ நான் வந்து இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு மாணவர்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா 2. ஒன்னு வந்து லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஸோ எல்லா மாணவர்களும் கேட்டா முதல் பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ எம் பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இந்த மியூசிக் ரொம்பவே யூஸ் ஆகும். எவ்வளவு நேரம் கேட்கணும்? ஓகே, இது வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் அந்த மியூசிக் வரும். ஸோ யூஸ்வலா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, அவங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்கலாம். ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் நடுவுல ஒரு கேப், அந்த டைம்ல கேட்கலாம். படிச்சு முடிச்ச பிற்பாடு அப்புறமும் கேட்கலாம். தேர்வுக்கு செல்லும் முன் அப்பவும் வந்து இது கேட்கலாம். ஓஹோ, இது வந்து உட்கார்ந்து கேட்பாங்களா? ஓகே, சோ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணிருக்கேன். இப்ப கரண்ட்லி வந்து 100 மாணவர்கள் என்னோட கிளினிக் வந்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் 5 ஃப்ரம் மதுரை மெடிக்கல் காலேஜ். இப்ப நான் வந்து நிறைய கல்லூரிகளுக்கு போயிருக்கேன். சோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் அந்த சந்தேகம் வரும், டாக்டர் வந்து 1 மணி நேரம் பேசுறாரு, இதை பிளே பண்ணுவார், மாணவர்கள் இதை கேட்பாங்களா அப்படின்ட்டு. பட் ஆனா அது பதில் என்ன அப்படின்னா, இதை கொடுத்தோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து சின்சியரா ஃபாலோ பண்றாங்க. நான் இதை வந்து பிராக்டிக்கலா பாக்குறேன். இப்போ ஒரு அன்பு இணைப்புல இருக்காங்க, பாத்திரலாம். வணக்கம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. யார் பேசுறீங்க? ஐயா வணக்கம். ஆரோக்கிய இளைஞர் உடுமலை வட்டம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க உங்க கேள்வி. சார், இப்போ தலைவலி, காய்ச்சல் அப்படின்னு பொதுவான விஷயத்துக்கு வந்து டேப்லெட் வந்து ஆராய்ச்சி மூலியமா அதை பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்றாங்க. இப்ப மியூசிக் மூலியமா நீங்க சரி பண்ண முடியும்னு சொல்றீங்க. இந்த மியூசிக்கை உருவாக்கணும் யாருங்க சார்? ஆனா இத்தனை ஆண்டு காலமா அந்த மியூசிக் ஏன் உருவாக்கப்படல? உங்களுடைய கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்றேன். சோ இது வந்து என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், உங்களுடைய ரெகுலர் ட்ரீட்மெண்ட், அதாவது உங்களுடைய மருந்து மாத்திரைகளோட இந்த ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டிவா தான் இருக்கும். அதாவது உங்களுடைய ரெக்கவரி வந்து ஃபாஸ்டரா இருக்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ யூஸ்வலா இந்த இசை இது வந்து இந்தியால இருந்து தான் வந்து மேற்கத்திய நாடுக்கு வந்து போயிருக்கு. சோ அப்பவே வந்து இசை வந்து பலன் தரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்ப வந்து விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சோ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா ஆகிய நாடுகள்ல 50 வருஷமா இது பிராக்டிஸ்ல இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பிரத்யேக கோர்ஸ் படிப்பும் அங்க இருக்கு. இந்தியால வந்து இது இன்னும் பிரபலம் அடையவில்லை, ஆனால் வேகமாக இப்பொழுது பிரபலம் அடைந்து வருகிறது. சோ உங்களுடைய கேள்வி, இப்ப நாம வந்து நார்மலா ஒரு மெடிசின்ஸ்க்கு வந்து என்னென்ன ஸ்டடீஸ் அண்ட் இது வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பா இருக்கு. நன்றிங்க. இப்போ நாம் இணைந்திருப்பது மதுரை வானவில் 103.3. நேரம் 9:34. இப்ப பேக்ரவுண்ட்ல ஒலித்து கொண்டிருக்கூடிய இந்த இசை எதை குறிக்கிறது? ஏதோ ஒரு லைட்டா ஒரு கிரிக்கெட் சவுண்ட் கேக்குது. சோ இந்த இசை வந்து உங்க மன அழுத்தம் குறையறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். 2வது, இது மாணவர்களுடைய
கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி. நைட்ல கேக்குற மியூசிக் மாதிரி இருக்கு சார்? இல்ல, இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டோம்னா அதுக்கு வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி ரெண்டுமே வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து செரோட்டோனின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, செரோட்டோனின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப நம்ம கொடுக்கிற டென்ஷன் ரெடியூசிங் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து செரோட்டோனினோட லெவல் இன்க்ரீஸ் பண்றதுதான். சேம் திங் வந்து இது பண்ணும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக் வந்து எல்லாருக்குமே வந்து ஒட்டுமொத்தமா பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. சோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்குன்னா அவருக்கு வந்து என்ன மருந்து தேவைங்கிறத நம்ம வந்து அசஸ் பண்ணி அப்புறம் தான் கொடுக்குறோம். அது மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் வந்து அசஸ்மெண்ட் உண்டு. சோ அவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவர் என்ன மெடிசன் எடுத்துக்கிறாரு, அது தகுந்தாப்புல தான் அதுக்கு வந்து மியூசிக் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒரே மியூசிக் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த அன்பர் யார் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கமுதி நாராயணத்துல மார்க்சின் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் வந்து எனக்கு வந்து பிபி இருந்ததுங்க சார். சொல்லுங்க சார். அதுல வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனசோர்வு ஆகுது சார். ஓகே, அதனால இசையை கேட்கலாங்களா? கண்டிப்பா வந்து உங்க மனசோர்வு போக்குறதுக்கு வந்து இசை சிகிச்சை கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, நீங்க வந்து உயர் ரத்த அழுத்தம் பிபி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. சோ நீங்க வந்து டாக்டர்ட்ட ரெகுலரா செக்அப் போறீங்களா? மருந்து மாத்திரை கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? கரெக்டா எடுத்துக்கிட்டேன் சார். இப்போ வந்து 8 மாசம் வந்து நான் எடுத்தேன் சார். ஓகே, உங்க ரத்த அழுத்தம் அளவு கரெக்டா இருக்கா? ஆமாங்க சார். இந்த வந்து வேலை பார்க்கும்போது மனசோர்வு வந்து ஆகுது. ஓகே, சோ யூசுவலா வந்து என்ன ஆகும், டென்ஷனோ மனசோர்வோ வந்தா டென்ஷன் அது ஆகுது சார். டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன் ஆச்சுன்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய மனசோர்வை வந்து போக்குறதுக்கு இந்த இசை சிகிச்சை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. இன்னொன்னு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் சொல்றேன். நீங்க மருந்து மாத்திரைகளை கூட்டுறதோ குறைக்கிறதோ உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் இல்லாம கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது. உங்களுடைய மனசோர்வுக்கு இந்த இசை சிகிச்சை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி. இப்போ அடுத்த அன்பர் யாருன்னு பார்க்கலாம். இணைப்பில். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இணைப்பில் வந்திருக்கிறீங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு கேள்வி. எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கொல்லங்குளத்துல இருக்கு சார். சொல்லுங்க சார். மனசு வந்து மாற்றம் ஆயிட்டே இருக்கா? டென்ஷனா இருக்கு, நிலைக்கு வர மாட்டேங்குது. ஓகே, சோ உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து நாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்றோம்னா மூட் பிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு நேரம் வந்து நீங்க வந்து நார்மலா இருப்பீங்க, ஒரு நேரம் வந்து ஒரு மனசோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த கண்டிஷனுக்கு வந்து இந்த இசை சிகிச்சை கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நன்றி. இப்ப அடுத்த அழைப்பாளர் வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இசையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது இசை மருந்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் இப்போ லேட்டஸ்டான ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக்கோடைய இது வந்து எப்படி பொதுமக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க இதோடைய? ஓகே, சோ இது வந்து முதல்ல நான் வந்து இந்த ஆராய்ச்சி வந்து 2000 ஆரம்பிக்கும் போது எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஆனா அந்த பேஷண்ட்ஸோடைய அக்செப்டன்ஸ் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப வந்து நான் எங்கேயுமே போய் அட்வர்டைஸ் நான் பண்றதில்ல. பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரிசல்ட் இருக்கவங்க அவங்க சொல்லி ரெஃபர் பண்ணி பேஷண்ட்ஸ் வருவாங்க. சோ பேஷண்ட்ஸ் மத்தியில இதுக்கு நல்ல அக்செப்டன்ஸ் இருக்கு. தெளிவா இருக்கு. நம்ம அந்த மியூசிக் கேட்கும் போது இந்த ஸ்பீக்கர்ஸ் அல்லது ஹெட்போன்ஸ் அல்லது இயர்போன் இல்ல நல்ல குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா தான் இது பயன் அளிக்குமா? இல்ல ஓரளவுக்கு ரீசனபிள். இது இப்ப நம்ம நார்மலா ஒரு MP3 பிளேயர் இல்ல ஒரு மொபைல் போன் இல்ல வந்து ஒரு DVD பிளேயர் அந்த இதுலயே வந்து கண்டிப்பா வந்து பெனிஃபிட் இருக்கும். சோ பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து அக்செப்டன்ஸ் வந்து நல்லா இருக்கு கண்டிப்பா. இப்ப அடுத்த அன்பர் இணைப்புல இருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். வணக்கம், உங்களோட கேள்வி என்ன? எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறீங்க? மதுரை வானவில் பண்பலை 103.3 இணைந்திருக்கிறீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார். மதுரை நான்மாட கூடல் வைராஜா. சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ராஜா, உங்கள்ட்ட உள்ள நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, டாக்டர் வந்த உடனே அவங்கள்ட்ட கேட்டுருவீங்க, டாக்டர் நல்லா இருக்கீங்களா டாக்டர், உங்களுக்கு உடம்புல ஒன்னும் பிரச்சனை இல்லை? அவங்க நல்லா இருக்க வைக்கிறாங்க, அதனால நம்மளும் கேட்கறோம். சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். இசை கேட்கிறமே அது மனது அளவுல பாதிப்பு ஏற்படுத்துதா இல்ல உடல் அளவுல அந்த இதை ஏற்படுத்துதா? பாதிப்புங்கிறேன். இது குணம் நான் இந்த கேட்கும்போது திடுக்கிடும் கேள்வியை கேட்கிறீங்க. திடுக்கிடும் கேள்விகளா இருக்கு. அதாவது என்ன செய்யுது, ஐயாட்ட பேசும்போது பதட்டமே. அதாவது மனதளவுல குணப்படுத்துதா உடல் அளவு குணப்படுத்துதான்னு கேட்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல வந்து சார் இந்த கொஸ்டின் தான் கேட்டாரு.
மனதளவும் உடல் அளவும் ரெண்டுலயுமே வந்து இதுக்கு உண்டான பலன் இருக்கும். எந்த நேரத்துல கேட்கலாமா இல்ல தியானம் மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சாஞ்சுக்கிட்டு சேர்ல சாஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி? இப்ப நீங்க வந்து இந்த சிகிச்சைக்கு வர்றீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. அதாவது நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு உங்க வேலைக்கு தகுந்தாப்புல நீங்க எந்த நேரம் கேட்கணும் அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். சோ அந்த டைம் வந்து நீங்க கேட்டா போதும். சரி, ரொம்ப நன்றி. நன்றி ராஜா. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த அன்பர். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஓபுராஜ் பேசுறீங்க. வணக்கம் சார். ஐயா, இசையா ரசமாகாத இதயம் எதுன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. அது வந்து மெலடியா கேட்கலாமா இல்ல ராக் மியூசிக்கா கேட்கலாமா இல்ல இந்த மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கா இல்லையா சார், இந்த இதுனா இந்த சென்னையில பாடுவாங்களா இல்லையா சார்? ஆமா. அந்த மாதிரி மியூசிக் நல்லதா இல்ல ஆர்டினரி மைல்டு ட்ரான்ஸே நல்லதா? ஓகே. சோ நான் ஃபர்ஸ்டே இதுக்கு வந்து பதில் சொன்னேன், நான் திருப்பியும் சொல்றேன். சோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து விஞ்ஞானபூர்வமானது. சோ நாங்க வந்து சயின்டிஃபிக் கொடுக்குற மியூசிக் எல்லாமே வந்து சயின்டிபிக்லி டிசைன். இந்த மியூசிக் கேட்டா இந்த பலன் இருக்கும் அப்படின்றது வந்து அது விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நீங்க சூஸ் பண்ற மியூசிக்ல 3 குவாலிட்டி இருந்தா நல்லது அப்படிங்கறத வந்து சயின்டிபிக்கா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து அது மெலோடியஸ் மியூசிக்கா இருக்கணும், ரெண்டாவது வந்து ஸ்லோ ரிதம் அந்த மாதிரி இருக்கணும், மூணாவது வந்து பீட்ஸ் கம்மியா இருக்கணும். சோ இப்ப இருக்கிற ராக் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பீட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பா கொடுக்காது. சோ மெலோடியஸ் மியூசிக் நீங்க கேட்கறது கண்டிப்பா நல்லது. இப்ப நீங்க இன்ஸ்ட்ருமெண்டல் டைப் ஆஃப் மியூசிக், ஃபார் எக்ஸாம்பிள் வயலின், வீணை அந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். வீணையில கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு மைல்டு கிடைக்குமா சார்? கண்டிப்பா இருக்கு சார். நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க யூஸ் பண்றாங்க, அதுக்கு நல்ல பலன் கூட இருக்கு. சோ அந்த நிகழ்ச்சி கடைசியில என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். சோ நீங்க வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளலாம், நான் உங்களுக்கு தரேன். ஒரு நிமிஷம் சார், முத ஒரு பிளே பண்ணீங்களா இல்லையா ஒரு சாங் மியூசிக் வந்து? ஆமா. அது வந்து கடல் அலையோட சார்ந்த மியூசிக்கா என்ன சார் அது வந்து? இல்ல, அது கடல் அலை மாதிரி அந்த மியூசிக் வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி, ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். ரைட். எப்போ கடல் அலையை பாக்குறவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும். ஆமா. நன்றி சார், நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்ல மகிழ்ச்சி. இந்த மாதிரி நேரில் நிறைய மியூசிக் கேட்குறாங்க, கேட்டுட்டு தான் சொல்றாங்க. அடுத்த நண்பர் யார் இணைப்புல? வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் ஓம்நாத் சார். சொல்லுங்க சார். இப்போ என் பேரை வந்து 2 வயசு ஆகுதுங்க. ஓகே. இப்போ ரொம்ப வம்பு பண்றான். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இசை மருத்துவம் இருக்கா, எப்படி அது? ஓகே. ஸோ நார்மலாக வந்து இது வந்து உங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதில் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உண்டான ட்ரீட்மெண்ட் மனோதத்துவ டாக்டர்கள் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய கேள்வி, அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த இசை சிகிச்சை நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல வந்து ஒரு உங்களுடைய குழந்தைங்க டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க. சப்போஸ் வந்து பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க டைரக்டா வந்து இந்த இசை சிகிச்சையை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க சரிங்க. ஓகே, நன்றி சார். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா வந்து இப்போ ராப் அண்ட் ராக் மியூசிக் இது கிட்ட தான் இளைஞர்கள்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. நீங்க அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து யூஸ்வலா இந்த மியூசிக் தெரப்பி யூஸ் பண்றது வந்து உங்களுடைய மைண்ட் காம் டவுன் பண்ண, ரிலாக்ஸ் பண்ண. ஸோ இந்த டைப் ஆஃப் மியூசிக் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சிவியர்லி டிப்ரெஸ்ட் பேஷண்ட்ஸ், ஸோ அவங்களுடைய மூட் எலிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் அது வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து அந்த டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மியூசிக் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த நண்பர் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 51. சரிங்கம்மா. எனக்கு பிரஷர் இருக்கு. ஓகே. நார்மலா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா அடிக்கடி இப்படிதான் தூக்கம், எங்க ஊருக்கு வெளியூருக்கு போனாலும் சரி ஓகே எல்லாரும் தூங்கிடுவாங்க, எனக்கு தூக்கம் வராது, லேட்டா தான் தூக்கம் வரும். ஓகே. அதே மாதிரி காலையில பாத்தீங்கன்னா வெளில நான் 4:30 எந்திரிச்சிருவேன். ஓகே. தூக்கம் வராது. அதே நேரத்துல நைட்டு பாத்தீங்கன்னா பழைய பாட்டு எல்லாம் ரேடியோல கேட்டுக்கிட்டு தூங்கணும்னா அப்படியே நல்லா வந்து கொஞ்சம் தூங்கிடுவேன் அப்படியே. ஓகே. என்னையே அறியாம. ஓகே.
இல்லைன்னா ரொம்ப தூக்கம் வரலைன்னா தூக்கம் மாத்திரம் என்னைக்கு நாள் ஒரு நாளைக்கு போட்டு ஓகே. அதான் இதுக்கு இந்த மாதிரி இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, அது என்னன்னா கூட நாங்க வாங்கிக்குவோம். ஓகே. சோ உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து தூக்கமின்மை. சோ நீங்க என்ன, உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்கு. சோ நீங்க உங்க டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை எடுத்து அது வந்து கண்ட்ரோல்ல இருக்கு. சோ நீங்க வந்து சாப்பிடுவேன். ஓகே, நீங்க கண்டிப்பா சாப்பிடணும், மாத்திரையை நிப்பாட்ட கூடாது. உங்க டாக்டர்கிட்ட வந்து ரெகுலரா செக்அப் பண்ணணும். உங்களுடைய தூக்கமின்மை ப்ராப்ளம் வந்து கட்டாயமா வந்து இந்த இசை சிகிச்சை மூலம் நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா நீங்க வந்து பண்பலை கேட்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதுங்கிறத நீங்க சொல்றீங்க. இப்ப நாங்க ஒரு மியூசிக் கூட இப்ப பிளே பண்ணோம். அதை வந்து கேட்டீங்க அப்படின்னா அதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும். அப்படியா? நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியோட நிறைவுல உங்களுக்கான பதில் இருக்கிறது. அடுத்து இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பர் யாருன்னு தெரியல. வணக்கம் சார், வண்டியூர்ல ராஜா பேசுறேன் சார். வணக்கம் சார். சார், மாணவர்களுக்கு வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மியூசிக் இருக்கா சார்? இப்ப சொன்னாங்களே, இப்ப போட்ட மியூசிக் ஒண்ணு, இப்ப ஒரு மியூசிக் பிளே பண்ணோம். அவங்களுடைய மன ஒருமைப்பாடு, கான்சென்ட்ரேஷன் அண்ட் நினைவாற்றல் ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஒரு மியூசிக் இருக்கு. சோ அத மாணவர்கள் வந்து எப்போ உபயோகிக்கணும்னா படிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சப்ஜெக்ட் முடிச்சு இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நடுவுல, படிச்சு முடிச்ச பிற்பாடு, அது ஆக்சுவலா தேர்வுக்கு செல்லும் முன். சோ அந்த மியூசிக் நாங்க இப்ப பிளே பண்ணிருக்கோம். இப்ப உங்க பையன் பக்கத்துல இருக்கானா? இல்ல சார். இல்லையா? ஓகே, நீங்க கேளுங்க, கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க சார். நன்றி சார், நன்றி. இப்ப அந்த மியூசிக் கொஞ்சம் ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேட்கலாம் அந்த மியூசிக். இப்ப இந்த மியூசிக் பிளே ஆச்சு. இந்த மியூசிக் முன்னாலே இன்னொரு மியூசிக் இதே மாதிரி சொன்னீங்க. இந்த மியூசிக்கோட இது டிஃபரெண்டா இருக்கு, வேற வித்தியாசமா இருக்கு. அதுவும் ஒரு டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் மாணவர்களுக்கு. இதுவும் ஒரு சோ யூசுவலா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னா அவங்களுடைய மியூசிக்கல் டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். சோ எவ்ரி பேஷண்ட் இஸ் டிஃபரெண்ட். சோ ஒரு சில பேருக்கு இந்த மியூசிக் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அந்த மியூசிக் பிடிக்கும். சோ அதை எது பிடிக்கிறாங்களோ அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்த அன்பர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். நான் கோயில்பேட்டில இருந்து சிப்லட்சி பேசுறேங்க. வணக்கம்மா. அதாவது இப்ப இந்த இசைன்னா அந்த பாடல்கள் வரிகள் வந்து எனக்கு புரியும், அது மனசுக்கு ஆறுதலா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களேன்னு புரியும் எங்களுக்கு. இப்ப இந்த இசையை பத்தி இப்ப எங்களை மாதிரி கிராமத்துல உள்ள பாமர மக்களுக்கு புரியாது. அது எப்படி எங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும்? எந்த சூஸ் பண்ணலாம் நீங்க சொல்றீங்க, இது எதுக்குன்னு எங்களுக்கு இப்ப தெரியலன்னு வைங்க. ஆக்சுவலா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்மா உங்களுக்கு வந்து இசை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க இசையை ரசிச்சாலே அது வந்து போதும். இப்ப நம்ம சினிமா பாடல்கள் வந்து கேக்குறோம், அது கேட்கும் போது மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. அது வந்து எங்களுக்கு புரியுது, வரிகள் புரியுது. ஓகே, இல்ல வரிகள் வந்து புரியணும், அத பத்தி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இத வந்து நீங்க கேட்டாலே வந்து உங்களுக்கு பலன் இருக்கும். சோ உங்களுக்குன்னு சில மியூசிக்ஸ் வந்து இருக்கும், அதை நான் வந்து உங்களை நேர்ல பாத்துட்டு தான் அது வந்து நான் கொடுக்க முடியும். இல்ல மேல்தட்டு மக்களுக்கு தான் அது பயன்படும், எங்களை மாதிரி ஆளுக்கும் பயன்படுமா? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து கோடை பண்பலையில நான் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க கூட நிறைய பேர் வந்து இந்த இசை சிகிச்சைக்காக வர்றாங்க. சோ மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் கண்டிப்பா கிடையாது, எல்லா தரப்பு மக்களும் இதை வந்து ஏற்றுக்கிறாங்க, பயன்பெறாங்க. சரி சரி சார், ரொம்ப நன்றிங்க. நன்றிமா. வார்த்தைகள் புரிந்தாதான் இசை அப்படின்றது இல்ல, இசைக்கு வந்து மொழியே கிடையாது அப்படின்றது நம்ம ஒரு பாடலே சொல்லியிருக்காங்க. அதாவது மொழி இல்லாத ஒரே ஒரு உருவம் இல்லாத ஒன்று வந்து இசை, அதுல மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்த அன்பர் வந்து இணைப்புல இருக்கக்கூடிய அன்பரை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா வந்து இந்த இசை வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமான இசை, பொதுவாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் மேல்தட்டு மக்கள் எல்லாருக்குமான இசை. ஆனா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அப்படின்றதுதான் முக்கியம். இந்த இசை நம்மளுக்கு வந்து இந்த வைத்தியத்தை போனா இது வந்து சரியாகும்ன்ற மாதிரி இசை கேட்டா அதுல ஒரு நம்பிக்கை வேணும். எந்த மருத்துவத்திலுமே ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லைங்களா? அந்த நம்பிக்கை வந்து இசை சிகிச்சையில எப்படி இருக்குது? ஓகே, ஜெனரலா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அது இசை சிகிச்சைக்கு ஈக்குவலா சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, அது சொல்லி தரலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 10 வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் more than 3000 பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ more than 85% to 90%
அவங்க வந்து கண்டிப்பா இந்த மியூசிக் ட்ரீட்மெண்ட் வந்து லைக் பண்றாங்க. பிடிக்காதுன்னு சொல்றவங்க ஒரு 10% பேர் தான் இருக்கு. அடுத்த நண்பர் யாருன்னு பார்க்கலாம். இணையக்கூடியவர் வணக்கம். என்மனவானில் 103.3 யார் பேசுறீங்க? நம்ம அண்ணாநில ரமணின்னு பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். அதாவது எனக்கு நான் ஒரு 15 வருஷமா எனக்கு பிளட் சுகர் இருக்கு சார். ஓகே. அதாவது பிளட் சுகர் இன்சுலின் போட்டு 200 இருக்கு இன்சுலின் போட்டு. ஓகே. அந்த 220 அப்படிங்கறது நீங்க வந்து வெறும் வயித்துல பாத்தீங்களா இல்ல சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்களா? அதை சாப்பிட்டு 2 மணி நேரம் 220 250 வரைக்கும் இருக்குது. அந்த 250ங்கிறது வந்து கண்டிப்பா ஜாஸ்தி. சோ உங்களுக்கு வந்து 140 to 160க்குள்ளதான் இருக்கணும். சரி. சோ நீங்க வந்து சர்க்கரை கண்ட்ரோல் வராம இருக்கிறதுக்கு ஒரு 3 காரணம் உண்டு. ஒண்ணு வந்து நீங்க மெடிசன்ஸ் கரெக்டா எடுக்காம இருக்கலாம். ஒண்ணு வந்து உணவு கட்டுப்பாடு அது இல்லாம இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அது எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க, மன அழுத்தம். சோ மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருந்தா, தூக்கமின்மை இருந்தா கண்டிப்பாக சர்க்கரை கூடும். அது இப்ப ஆராய்ச்சி மூலம் வந்து இப்ப நிரூபிச்சிருக்காங்க. சோ அந்த டென்ஷன் குறைக்கிறதுக்கு வந்து இந்த மியூசிக் ட்ரீட்மெண்ட் யூஸ் ஆகும். சோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வர கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து 250 இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க உங்க மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேப்லெட்ஸோ இன்சுலின் டோசேஜோ வந்து நீங்க கூட்ட வேண்டியது இருக்கும். அது உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்க செய்ய வேண்டும். இந்த இசை வந்து ஒரு துணை மருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து சப்போர்ட்டிவா தான். நன்றி. 103.3 மதுரை வானவில் பண்பில் இணைந்திருக்கிறீங்க. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கேரளாவில இருந்து அன்பழகன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப கூட ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த பாமர மக்களுக்கு இந்த இசை எங்களுக்கு புரியாது, பாடல்ல நல்ல வரி இருக்கு, அது புரியும், அது கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு. என்னங்க சார்? சொல்லுங்க சார், கேட்டுட்டு இருக்கேன். அப்ப என்ன பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த பழைய பாட்டு கொடுக்குறது மெலடி சாங் தான் ஓவரா கேக்குறது. ஓகே. இந்த வேற டைம் தவிர வேலை முடிஞ்சு போயிட்டு வந்தோடனே எப்பதான் ஓபன் பண்ணுவேன். ஓகே. அப்ப அது எனக்கு எந்த டென்ஷன்ல எப்படி வந்தாலும் எனக்கு அது வரும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு, அது ஒரு மறந்தாலே இருக்கு. அப்ப இந்த நீங்க சொல்ற இசையை பாத்தீங்கன்னா இந்த பாட்டை விட்டுட்டு நம்ம அந்த இசையை இன்னும் ஆறுதல் கிடைக்குமான்றது என்னுடைய கேள்வி. இல்ல நான் வந்து முதல்ல என்ன சொன்னேன், நாங்க கொடுக்கற மியூசிக் வந்து சயின்டிபிக்லி டிசைன். ரெண்டாவது நீங்க உங்களுடைய ஓன் மியூசிக் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 3 குவாலிட்டி சொன்னேன். ஒன்னு வந்து அது வந்து மெலோடியஸா இருக்கணும், ஸ்லோ ரிதம், லெஸ் ஸ்பீட்ஸ். இந்த இசை வந்து கேட்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் இருந்தா இந்த இசை மட்டுமே நீங்க கேட்டாலே வந்து உங்களுக்கு போதுமானது. பட் ஆனா என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன கன்சல்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்களுக்கு மியூசிக் சஜஸ்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து இப்ப டிபிஓ பிரஷர் மத்த எந்த இல்ல நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான கேள்வி. உங்க மருந்து மாத்திரைகளை நீங்க கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு உறுதுணையா இருக்கும், சப்போர்ட்டிவா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க மருந்து மாத்திரையை எடுக்காம இருக்கிறீங்களா அன்பழகன்? பிரஷரும் கிடையாது, மற்றதும் கிடையாது சார். சில நேரத்துல சூழ்நிலை வந்து குடும்பத்துல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே ஒரு இதுல வரும்போது டென்ஷன் இருக்கும். சோ அது வந்து நீங்க சொல்றது உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது. மன அழுத்தம். ஓகே. அந்த மன அழுத்தம் குறைய இந்த இசை சிகிச்சை மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா உங்களுக்கு வந்து இசை தெரிந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சோ நீங்க வந்து இசை ரசிச்சாலே, சோ இப்ப நாங்க வந்து பிளே பண்ணோம். சோ நான் வந்து என்ன கேட்டேன், இந்த இசை கேட்கும்போது உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத வந்து இது பண்றோம். சோ அதுதான் வந்து முக்கியம். சோ இந்த வந்து இசை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும்ங்கிற அவசியம் கண்டிப்பா இல்ல. சரிங்க சார். நன்றி. லாஸ்ட்ல உங்க நம்பர் சொல்லும் போது கொஞ்சம் நிறுத்தி பையமா சொல்லுங்க, நாங்க நோட் பண்ணிக்கிற மாதிரி. கண்டிப்பா சொல்றேன். சரி சரி சார், பையமா சொல்லிருக்கிறது. அடுத்து அழைப்பாளர் யார் தெரியல. வணக்கம். வணக்கம். இணைப்புல வந்திருக்கிறீங்க என் மனவானில் மதுரை பண்பலை 103.3 அடுத்த நண்பர் இணைப்புல. அடுத்த நண்பர் சந்திக்கிறதுக்கு முன்னால நம்ம இப்போ நான் கேட்ட கேள்வி மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த சிகிச்சை அப்படின்றது ஒரு யூஸ்வலா வந்து ஒரு பேஷண்ட் அசஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய பிரச்சனையை வந்து மைல்ட், மாடரேட், சிவியர் அப்படின்னு பிரிச்சுப்போம்.
சோ மைல்டா இருந்தா அப்படின்னா நீங்க வந்து ஒரு 3 to 4 weeks 4 வாரங்கள் வந்தா போதும். பட் மாடரேட் டு சிவியர் அப்படின்னா இது வந்து கொஞ்ச நாள் ஆகும். சோ நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, நார்மலா வந்து ஒரு பேஷண்ட் பாக்குற மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அந்த பேஷண்ட்டை திருப்பி பாக்குறோம். சோ அவருக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சோ ஜென்ரலா என்னுடைய அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மாடரேட் அண்ட் சிவியர் இருந்தா 3 மாதங்கள்ல இருந்து 6 மாதங்கள் வரைக்கும் எடுக்கும். பட் அவங்க சின்சியரா வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த இசை வந்து ஓபன் ஸ்பீக்கர் வழியா கேட்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை மன அழுத்தமே இல்லாதவர்கள் இதை கேட்க நேரிடும் பொழுது அவங்களுக்கு என்ன ஏற்படும்? யூஸ்வலா வந்து இந்த மியூசிக் ட்ரீட்மெண்ட் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் லிட்டரலி கிடையாது. ஸோ நாங்க இனிஷியலா வந்து இந்த ஒர்க் ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு வார்ட்ல ஒரு 20 பேஷண்ட் இருக்காங்க. ஸோ நாங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து கொடுப்போம். ஸோ சில பேஷண்ட்ஸ் வந்து அதை லைக் பண்ணுவாங்க, சில பேஷண்ட்ஸ் அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம்னா 1-to-1 பேசிஸ். ஸோ ஒரு பேஷண்ட் நார்மலா நம்ம எப்படி பாக்குறோம் ஒரு பேஷண்ட், அது மாதிரி வந்து பார்த்துட்டு அவரை அசஸ் பண்ணிட்டு அவருக்கு தனியா கேட்கறது கொடுக்குறோம். அதுதான் வந்து பலன் நல்லா இருக்கும். நிச்சயமாக இது வந்து ஒருத்தர் பிளே பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு பிடிக்காது, இன்னொருத்தர் பிடிக்கும். யாரு அந்த அதே மாதிரி மியூசிக்கல் டேஸ்ட், ஒருத்தருக்கு பிடிக்கிற மியூசிக் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. சோ அந்த சாய்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப அடுத்து இணைப்புல இருக்கக்கூடிய அடுத்த அன்பர், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். மருந்து என்று நீங்கள் கூறினீர்கள். எனக்கு வயது 69 ஆகிறது சார். சொல்லுங்க. ஐயாவு தானே பேசுறீங்க? சொல்லுங்க. இல்ல சார், ராமமூர்த்தி பேசுறேன் சார். ஐயாவு தானே? ஐயாவோட குரல் ராமமூர்த்தி குரல் மாதிரி இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஐயாவு சொன்னனால நான் பேசுறேன் சார். நன்றி நன்றி சார், நன்றி. இப்ப அடுத்த அன்பருக்கு நம்ம போறதுக்கு முன்னால வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நண்பர்கள் வந்து பயனுள்ள கேள்விகளாக கேட்கலாம், நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நாம் கேட்டுக்கிறோம். ஏன்னா அந்த மியூசிக் தெரபி அப்படின்றது நிறைய மக்களுக்கு வந்து அவங்க நிறைய டவுட்ஸோட வருவாங்க. அவர்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம் தயவு செஞ்சு. அதனால வந்து நம்ம டாக்டருடன் பேசுறதுக்கான அந்த நேரத்தை எடுத்துக்கலாம். டாக்டர், இப்போ வந்து இதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து இடையூறாக இருக்கக்கூடிய மியூசிக் 1-to-1 பேசிஸ்ல அவங்க மட்டுமே தனியாக காதுல வச்சு கேட்கற மாதிரி அதான் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இது கேட்கிற பொழுது கண்ணை மூடிட்டு கேட்டாதான் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா கண்ணை மூடுறதோட பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். முடியவே முடியாது. கண்ணை மூடுன்னு சொன்னாலே கண்ணை திறக்கணும் தானே ஆர்வம் வரும். இல்ல அது வந்து சொன்னா பேஷண்ட்ஸ் வந்து அது ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்காங்க, ஒரு 5 minutes 10 minutes கண்டிப்பா அவங்களால இருக்க முடியும். சோ நான் பிராக்டிகலா பாத்திருக்கேன். சோ அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஹெட்போன் போட்டு கேட்கறதுக்கு சில மியூசிக்ஸ் அது கண்டிப்பா கேட்கணும்னு இருக்கு. இப்ப சப்போஸ் வந்து ரொம்ப வயதானவங்க, அவங்க வந்து ஹெட்போன் யூஸ் பண்ண விரும்பலனாலும் இந்த எக்ஸ்டர்னல் ஆடியோ சிஸ்டம், அந்த லைக் ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி இதுல கூட வந்து அவங்க கேட்கலாம், நல்ல பலன் இருக்கும். இப்போ அடுத்து இணைப்பில் இருக்கக்கூடிய அன்பர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. முருகன் தீபுலம். சொல்லுங்க சார். கைகால் உளைச்சலுக்கு வந்து இசையில இருக்கா? கைகால் உளைச்சலுக்கு இசையில இருக்கா? மருந்து ஓகே. இப்ப உங்க கேள்வி வந்து மன அழுத்தம் அது இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் வரலாம். உடம்பு அசதி இருக்கலாம், கை கால் உளைச்சல் இருக்கலாம். சோ பட் மெயினா வந்து உங்களுக்கு மருத்துவ ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத முதல்ல நீங்க உங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, மன அழுத்தம் தான் காரணம் அப்படின்னா இந்த இசை சிகிச்சை மட்டும் கேட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நன்றி நன்றி. நிறைய நேர்கள் தொடர்பு கொண்டுட்டே இருக்காங்க. ஆனா வந்து எல்லா நேர்களையும் வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நேரம் வந்து 60 நிமிடத்தை நெருங்கி இன்னும் ஒரு நிமிடம் மட்டுமே இருக்குது நிகழ்ச்சி நிறைவு பெறதுக்காக. இப்ப வந்து டாக்டர்கிட்ட போனாலே வந்து மியூசிக் போட்டு விட்டுறாரு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? பிராங்கா சொல்லணும் அப்படின்னா, முதல்ல 2001 நான் வந்து அந்த ஒர்க் ஆரம்பிக்கும் போது வந்து சொன்னாங்க. பட் இப்ப வந்து ஸ்பெசிபிக்கா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நான் இது வந்து மார்க்கெட்டிங் எல்லாம் பண்றது இல்ல. சோ ஒரு பேஷண்ட் வந்து பெனிஃபிட் ஆறவங்க சொல்லிதான் வந்து அவங்க வர்றாங்க. சோ நான் வந்து என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு, நீங்க வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா வந்து உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறேன். பட் இது வரைக்கும் வந்து இந்த டாக்டர் மியூசிக் அந்த மாதிரி வந்து யாரும் சொன்னதில்லை. இந்த மியூசிக் தெரபி உண்மையிலே பயனளிக்க கூடியதா இருக்கு அப்படின்னு நம்புறவங்களுக்கு தான் இந்த மியூசிக் தெரபி வந்து பயனளிக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. பட் ஆனா என்ன அப்படின்னா, நான் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஆதாரபூர்வமாக சோ பெனிஃபிட் ஆன பேஷண்ட்ஸ் ஒரு 3000 பேஷண்ட்ஸ்னா அவங்க வந்து என்ன எஃபெக்ட் இருக்கு எல்லாம் நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன்.
இப்ப நிறைய டாக்டர்ஸ் மீட்டிங்ல போய் நான் பேசுறேன். சோ டாக்டர்ஸ் மீட்டிங்ல நம்ம பேசும்போது ஆதாரம் இல்லாம வந்து நம்ம பேச முடியும். இப்ப உங்கள்ட்ட வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மாத்திரையும் ஒரு சீடியும் தருவீங்க இல்லைங்களா? மாத்திரை மட்டும் வேணும்னா மாத்திரையை எடுத்துக்கலாம். இது வேணும் அப்படின்னு அவங்க விரும்பினா அவங்க எடுத்துக்கலாம். சரி, இவ்வளவு நேரம் எங்களோட நேரலுக்காக வந்திருந்த ரொம்ப நிறைய நிறைய தகவல்களை சொன்னீங்க. உங்களுடைய தொலைபேசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொலைபேசி மற்றும் செல்லிடபேசி. அது ஒருத்தர் வந்து பேசுற பொழுது கேரளால இருந்து சொன்னார், பைய சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய செல் நம்பர், அதாவது அலைபேசி எண் முதல்ல குறிச்சுக்கோங்க. முதல்ல பேப்பர் பேனெல்லாம் எடுத்துட்டீங்களா? 9345215266. நான் திருப்பியும் சொல்றேன், 9345215266. அதாவது 9345215266. என்னுடைய லேண்ட்லைன் நம்பர், அதாவது தொலைபேசி எண், தரைவழி தொலைபேசி எண் 0452 65555 6555 559 652 652 5559 652 5559. குறிச்சிட்டீங்களா? சரி, நன்றி சார். நன்றி. இவ்வளவு நேரம் வந்திருந்த எங்களுடைய நேயர்களுக்காக நல்ல ஒரு இசையுடன் கலந்த ஒரு மருந்து மாதிரி அதை அப்படியே இசையோட கேட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இசை வந்து டென்ஷன் ஃப்ரீயா உலகத்தை வச்சிருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. அதுல நன்றி சார், உங்களுடன் விடைபெற்று.